ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசிபியோட விஐபி காலிஃப்ளவர் தொகையில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க, இந்த ரெசிபியை நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒயிட் ரைஸில் இப்படி போட்டு பெசஞ்சும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் காரத்துக்கு 4 நார்மல் காஞ்ச மிளகாவும் ஒரு 2 காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன். இதோட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுக்கலாம். நல்லா மொறுன்னு வறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகணும் அந்த பூண்டு, அதளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு பாருங்க, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் இதை நம்ம எடுத்துடலாம். இதே பேன்ல நல்லா நீல வாக்கில் மெல்லிசா அரிஞ்சு வச்சிருக்க ஒரு பெரிய 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். மறுபடியும் அதே பேன் எடுத்துக்கலாம். திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட டிஷ்ஷோட மெயின் கேபி இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். நம்ம அரைக்க போகிறது காலிஃப்ளவர் தொகையல். ஸோ காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். காலிஃப்ளவர் நம்ம வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இடிக்கல் வச்சுருந்தாலும் இடிக்கல்லையும் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இடிக்கல் இல்லாதனால உரல் இருந்தால் அதை போட்டுக்கலாம். இடிக்கல்லையோ உரலோ இல்லாதவங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய், பூண்டு, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்க இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு கை கொத்தமல்லி, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைங்க திக்கா. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி குறைன்னு அரைக்கிறோம். நீங்கள் இடிக்கல் இருந்தாலும் அதுலேயும் இந்த மாதிரி உரல்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். பார்க்க வந்து கலர் அதிகமாக இருக்கும், ஆனால் காரம் இருக்காது. இப்போ இதை பரிமாறிடலாம். அவ்வளோதான். நம்மளோட துவையில இந்த மாதிரி சாதத்தில் போட்டு நம்ம இப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த காலிஃப்ளவர் இந்த டிஷ்ஷோட விஐபி ஹீரோ காலிஃப்ளவர் தொகையல். நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.